வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் பட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அணியுடன் வலுவான கூட்டணி அமைத்துள்ளது. இது வரவிருக்கும் தேர்தல்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கூட்டணி 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு கடுமையான சவாலாக மாறும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இது தமிழக அரசியலில் புதிய அலைப்பாய்களை உருவாக்கும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக 1972 இல் மு.க. ராமச்சந்திரன் அவர்களால் நிறுவப்பட்ட தமிழகின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்று. எம்.ஜி.ஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் வலுவடைந்தது. அவரது மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி போன்ற தலைவர்களுக்கு இடையே பல பிரிவுகள் ஏற்பட்டன. பட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக வன்னியர் சமூகத்தினரிடையே வலுவான ஆதரவு தளத்தை கொண்ட மற்றொரு முக்கிய தமிழக அரசியல் கட்சி. அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பல்வேறு அரசியல் முடிவுகளை வழங்கி வருகிறார். ஜனவரி 2026 7 அன்று அன்புமணி ராமதாஸ் தனது பாமக அணி வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல்களுக்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அரசியல் வட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி கே. பழனிசாமி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி திமுக அரசை தோற்கடிப்பதற்காகவே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக தெளிவாக கூறினார். இது இரு கட்சிகளுக்கும் பயனளிக்கும் மூலோபாயமாக இருக்கும். அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை எஸ். ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கப்படக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்ததாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிபந்தனை கூட்டணி பேச்சுகளின் முக்கிய பகுதியாக இருந்தது. பாமக இந்த கூட்டணியின் ஒரு பகுதியாக 20 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் கோரியுள்ளதாக அரசியல் வட்டங்கள் தெரிவிக்கின்றன. இது கூட்டணியின் சமநிலையை உறுதிப்படுத்தும். தமிழக அரசியல் களம் பாரம்பரியமாக அதிமுக மற்றும் திமுக ஆகியவற்றால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த கட்சிகள் பெரும்பாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற தேசிய கட்சிகளுடன் கூட்டணிகளை அமைத்து வாக்குகளை ஒருங்கிணைத்துள்ளன. அதிமுக கடந்த காலத்தில் பல உள்பிரிவுகளையும் அணிகளின் இணைப்புகளையும் சந்தித்துள்ளது. பாமகவுடனான தற்போதைய கூட்டணி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தவும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இந்த கூட்டணி அதிமுக மற்றும் பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் தங்கள் அரசியல் நிலைகளை உறுதிப்படுத்தவும் 2026 தேர்தல்களில் திமுகவை வலுவாக சவால் செய்யவும் உதவும் மூலோபாய நகர்வாகும். இது தமிழக அரசியலின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். இந்த கூட்டணி தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் முழு தாக்கம் குறித்து வரும் நாட்களில் மேலும் பல விவரங்கள் வெளிவரும். செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.